Hey guys, welcome back. என்னடா ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவுல தேவையில்லாம சண்டை பிடிச்சி வெட்டிக்கிட்டு சாகுறீங்க, அடிச்சுக்கிட்டு சாகுறீங்கன்னு கேட்பீங்க. அதுக்கு எதுக்குடா ஸ்லோ மோஷன்ல முறைச்சி பார்த்தேன், எதுக்குடா மூஞ்சி அப்படி பண்ணுன்னு நீங்க எல்லாம் கேட்பீங்கல்ல. இதுதான் மார்க்கோ படம். நேற்று தாங்க இந்த படத்தை பார்த்தோம். என்னடா இப்போ கொஞ்ச நாளா மார்க்கோ மார்க்கோ மார்க்கோன்னு ஹைப் ஏத்தி வச்சிருந்தாங்க. என்னடா மார்க்கோ, எப்படா மார்க்கோன்னு போய் பார்க்கலாம்னு பார்த்தா அது சொல்றாங்க மோஸ்ட் வயலண்ட் ஃபில்ம் ஆஃப் த இயர், மோஸ்ட் ஆக்ஷன் வயலண்ட் ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் இருக்கும் மூவி ஆஃப் த இயர். என்னடா இப்படி எப்ப பார்க்கவே முடியாதான்னு கேட்டா பார்க்கலாம், அதுக்கு ஒரு கண் பத்தாது, 2 கண் பத்தாது, 1000 கண் வேணும், ஓவர் பில்டப்பா இருக்கே அப்படின்னு போய் படத்தை பார்த்தோங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஸ்டைலிஷான செமையான ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கக்கூடிய முட்டாத்தனமான கதை இருக்கக்கூடிய ஒரு படம். ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே அவங்க இன்னும் ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும். இது வந்து என்ன மாதிரி ஆக்ஷன் அப்படின்னா சென்டிமெண்ட் ஆக்ஷன். ஃபேமிலிக்கு எதுவும்னா மார்க்கோ இறங்கி அடிப்பாருடா. ஆனா அந்த பழி வாங்குறது என்னமோ எல்லா படத்துலயும் வர ஒரு கதை, ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி. எங்க முக்கியமான இடமோ அங்க ஒரு வெளிய காட்டல. அதான் இப்போ அந்த ஒரு ஃபேமிலிக்கு ஒண்ணுன்னா மார்க்கோ இறங்கி அடிக்கிறாரா அப்படின்னும் போது நமக்கு ஒரு பதவதைப்பு, நமக்கு ஒரு கனெக்ஷன் வரணும்ல. எங்கேயுமே ஒரு கனெக்ட் வர மாட்டேங்குது. ஆனா பக்காவா மலையாள சினிமா வந்து KGF மாதிரி, சலார் மாதிரி பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் வந்து 1000 கோடி அடிக்கிறாங்களே அப்படின்னா 1000 கோடிக்கு முயற்சி பண்ணிய ஒரு படம். பை சர்ப்ரைஸ் நார்த் இந்தியன் ஆடியன்ஸுக்கு பிடிச்சி போய் 100 கோடி அடிச்சிருச்சு. நார்த் இந்தியன் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னாலே அடுத்த படங்கள் வந்து 1000 கோடி அடிக்க வாய்ப்பு இருக்கு. இதுவே கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தியா தான் கோரியா இருந்தது படம். பார்ட் 2 வந்து இதை விட கோரியா எடுத்து 1000 கோடி அவங்களும் அடிச்சிருவாங்க. ஹீரோவோட ஓப்பனிங் சீனு எங்க இருக்கு தெரியுமா? நாய் வாய்க்குள்ள. ஏன் நாய் வாய பிப்பாரு, பிக்கும் போது ஹீரோட மூஞ்ச காட்டுறாங்க. இப்படி நாய் வாய பொழந்து ஒரு ஹீரோ இன்ட்ரோ வந்து நான் எங்கேயும் பார்க்கல. அப்படியெல்லாம் பார்த்திருக்கேன். ஹீரோ பறக்கும் போது தண்ணிக்குள்ள இருந்து வர்றது, அவரோட காலையே இப்படி அகட்டும் போது சூப்பர் ஸ்டாரோட மூஞ்சி சந்திரமுகில தெரியற வரைக்கும் பார்த்திருக்கேன். நாய் வாய்க்குள்ள வச்சாங்க பாத்தீங்களா இன்ட்ரோவை, அங்க நிக்கிறாங்க. பில்டப் வேற. அவனை ஒரு நாய் கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கோம். அது என்ன நாய் தெரியுமா? ஜில்பா பஜாக்கோ ஏதோ ஒரு நாய், ஏதோ பேர் சொல்றாங்க. அப்படி ஒரு பேர் சொன்னா அது வந்து கொடூரமான நாயா. அந்த நாய்கிட்ட சிக்குனா ஒரு எலும்பு துண்டு கூட மிஞ்சாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாயோட பேரு. பார்த்தா நாயோட வாயை இப்படி பிச்சு விட்டாரு. அவர் தான் ஹீரோ. ஒரு வசனம் ஒன்று அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, யூ ஆர் டீலிங் வித் த ராங் பர்சன். இத தியேட்டருக்கு வர்றப்பவே சொல்லியிருந்தா எல்லாரும் போயிடுவாங்க. ஏன் சொல்லல? அதுல வந்து டயலாக் குறைவு, வயலன்ஸ் கூட படத்துல. ஆமா, டயலாக் குறைவு, ஸ்டோரி குறைவு, வெறும் வயலன்ஸையும் சண்டை காட்சியையும் நம்பியிருக்காங்க. இதுல என்னன்னா டைரக்டர் வந்து அட்லியோட பக்கத்து வீடாதான் இருக்கணும். எந்த படத்துல இருந்து ஒவ்வொரு சீனா எடுத்து வச்சிருக்காருங்க. இந்தோனேஷியன் ரைட் அப்படிங்கிற ஒரு படம், ஓல்டு பாய் படம் பார்த்துருப்பீங்க, கொரியன் படம். அதுல ஒரு சண்டை வரும்ல, அந்த கொரிடோருக்குள்ள ஒரு சுத்தியலை வச்சுக்கிட்டு ஐயா ஒரு 100-150 பேரை ஒரே இதுல அடிச்சு நவத்து வரல, அது மாதிரி ஒரு சீன் வருது. அப்புறம் அந்த அபேண்டன் பில்டிங் மாதிரி ஒன்று இருக்கும், அதுல படியேறி போகும்போது ஒரு சண்டை காட்சி வரும். அதை சிங்கிள் டேக்ல எடுத்திருப்பாங்க. இவங்க கொஞ்சம் கிமிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து பெரிய எஃபர்ட். ஆனா அந்த ஃபைட் எல்லாம் பார்க்கிறது நல்லா தான் இருந்தது. அந்த லியோ கிளைமேக்ஸ் வரும்ல, ஒரு 100 பேரோட சேர்ந்து ஃபைட் பண்றாங்க, அது மாதிரி ஒரு சீனும் அதுல இருக்கு. இல்ல என்னன்னா லைட்டா அது வந்து அந்த அனிமல் படத்தையும் ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அப்படியும் இருக்கும். அந்த ஹீரோ வந்து ஒரு அரகண்டான ஒருத்தர் அப்படி மாதிரி ஒரு படம், அனிமல் படம் ஞாபகத்துக்கு வரும். முக்கியமா இந்த படம் ஞாபகத்துக்கு வரும், புஷ்பா படம் ஞாபகத்துக்கு வரலாம். எப்படி இப்ப எல்லாம் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டாங்க, ஹீரோட கையையும் காலையும் கட்டி விட்டு வாயில கத்திய கொடுத்து விட்டுறாங்க. ஒரு வாயாலே குத்தி ஒரு 100 பேரை கொல்றாங்க. அது வந்து சுருட்டுக்கும் ஆர்டிபிஷியல் ரத்தத்துக்கும் நிறைய படத்தோட பட்ஜெட் எவ்வளவு சார்? 30 கோடி. ஏன் சார் 30 கோடி? 10 கோடிக்கு ரத்தம், ஒரு 5 கோடிக்கு ஹீரோக்கு பெரிய சிகார் சுருட்டு மாதிரி ஒன்று வாயில வச்சுக்கோங்க. மிச்சம் சொச்சு ஏதாவது இருந்தா படத்துக்கு போய் யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு பார்த்தா அதான் ரத்தம் தான். சிகார் அடிச்சுக்கிட்டே எங்க போனாலும் அவர் சிகார் இல்லைன்னா அவருக்கு கையை தூக்க முடியாது. அந்த அளவுக்கு சிகார் அடிச்சுக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. பாடி எல்லாம் சும்மா அப்படி ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அவர் ஒரு 100 பேரை போட்டு போலதான் நமக்கு நம்பக்கூடிய மாதிரி இருக்கு. இவர் செய்யக்கூடிய ஆள் தாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுல எல்லாம் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. அந்த ஆக்ஷன்ஸ்லயும் லுக்ஸ்லயும் அந்த ஸ்டைல்லையும் போட்ட எஃபர்ட்டை கொஞ்சம் எழுதும் போது பேப்பர்ல போட்டிருக்கணும். ஒரு தம்பிக்காக, கண்ணு தெரியாத அவரோட தம்பிக்காக
பழி வாங்குறாரு. மார்க்கோ அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு அந்த வீட்டு அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, அந்த வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைங்க எல்லாம் பில்டப் ஏத்துவாங்க. மார்க்கோ யாரு தெரியுமா? நம்ம எல்லாம் பாப்போம் அப்படிங்களா கொடூரமான ஆளா இருப்பாரு இருக்கே, பார்த்தா முட்டா பையங்க, சரியான முட்டா பையன். தம்பிய கொன்னவங்க அவங்க கூட சேர்ந்து தேடிக்கிட்டு இருப்பாரு. தம்பிய கொன்னது வேண்டாவே, கடைசியில பார்த்தா அவன் பக்கத்துல இருந்து கத்தி இறக்கிட்டான். இதுல என்ன ஆச்சரியம்னா, கண்ணு தெரியாத ஒருத்தரை கொன்றுவாங்க. கடைசியில பார்த்தா அவர் வந்து பெரிய கேரளாவுல கோல்டு பிசினஸ் பண்ற பெரிய சிண்டிகேட். அந்த சிண்டிகேட்டுக்கு ஹெட்டா இருக்கிற ஒரு குடும்பம், கண்ணு தெரியாத தம்பியோட குடும்பம். அவர் தான் கடைக்குட்டி. அவருக்கு மேல ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் தான் மார்க்கோ. அவருக்கு மேல ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் தான் ஜார்ஜ். அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. சோ அந்த மார்க்கோவும் ஜார்ஜும் ஃபேமிலிக்கு ஒண்ணுன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இறங்கி செய்வானுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் பில்டப் பண்றாங்க. கடைசியில ஒரு வில்லன் வர்றான். கடைசி ஒரு 10 நிமிஷம் தான் வீட்டுக்குள்ள வந்து ஜோஜையும் மார்க்கோவையும் அடிச்சு போட்டு மொத்த குடும்பத்தையும் கொண்டுட்டான். அவங்க முன்னுக்கே ஒரு வசனம் சொல்லுவாரு, நான் இருக்க வரைக்கும். அதான் இந்த படத்துல ஹீரோ சொன்ன எதையுமே ஹீரோவால காப்பாற்ற முடியாது. கேர்ள் ஃபிரெண்ட் வந்து விட்டுட்டு போயிடும், திருப்பி வரும். இவரா போய் கெஞ்சி கூப்பிடுவாரு. அவர் சொல்லுவாரு, இங்க பாரு, என் கூட இருக்க உனக்கு பயமா இருக்கா? அடிதடி நினைச்சு பயமா இருக்கா? இதான் நான் இப்படிதான் இருப்பேன். நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் வாங்க விட மாட்டேன். அவர் கண்ணு முன்னாடியே குத்தி போட்டு போயிடுவாரு. அதான் அந்த வீட்டுல ஒரு சின்ன பையன் இருப்பான். வீட்டுக்குள்ள ஒரு அடியாட்கள் வரும்போது மார்க்கோ அப்படின்னு கையை பிடிச்சுவாரு. I am with you, பயப்படாத. சிலிண்டராலேயே நச்சு பையனை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதான் பிறகு மார்க்கோவோட ஒருத்தர் இருப்பாரு, அன்வர்னு. அவரோட கையை வெட்டிடுவாங்க. வெட்டினதுக்கு அன்வர் உனக்கு வலிக்குதா? அவன் கையை நான் வெட்டலண்டா. கையையும் வெட்டல. அதை வெட்டுறதுக்கு போவாரு. அவன் வந்து அந்த கண்ணு தெரியாத தம்பியோட கேர்ள் ஃபிரெண்டை கடத்தி வச்சிருவான். அவன் பிரெக்னென்ட். அதனால அன்வர் சொல்லுவாரு, வலிக்குது வெட்டுறா. அப்படியா, என் தம்பியோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு பிரெக்னெண்டா இருக்காங்களா, அவன் கையை அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு போயிடுவாரு. இதுக்குள்ள நான் சொன்ன அட்லியோட பக்கத்து வீடுன்னு ஐயா பகவதி படத்துல இருந்து கதையை தூக்கிட்டாரு. ஹீரோக்கு ஒரு தம்பி, ஹீரோ ஒரு கேங்ஸ்டர் ஆயிடுவாரு. தம்பியை கொண்டுருவாங்க. தம்பியை கொண்டவன பழி வாங்கணும்னு பார்த்தா தம்பி ஒரு கேர்ள் ஃபிரெண்டு பிரெக்னெண்டா இருப்பாங்க. அந்த குழந்தை அந்த ஊருக்கு இந்த உலகத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றாண்டா அப்படின்னு பகவதியும், அந்த குழந்தை இந்த மண்ணை மிரிக்க கூடாதுன்னு வில்லனும். ஏண்டா பகவதி சீரி உனக்கு பாதிதான் கிடைச்சதா? இல்ல எல்லாத்தையும் பகவதி ஆயிருமே. அதான் இன்ட்ரோவுக்கு மேல இருக்கிற கதையை மட்டும் அப்படியே லைட்டா டுக் டுக்குன்னு தட்டி எடுத்து இங்க பகவதிய மார்க்கோவா மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா அந்த குழந்தைய அப்படி வைத்த தள்ளி இப்படி கைய போட்டு எடுக்கிறது, இதயத்தை பிக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு அதான் சொல்றேன், அதெல்லாம் கோரி. அதாவது ஒரு வில்லனை கத்தி எடுத்து நெஞ்சில் ஓட்டைய போட்டு கைய விட்டு இதயத்தை பிச்சு கையில எடுப்பாரு, கசக்கிக்குள்ள போட்டுருவாரு. அப்புறம் அந்த குழந்தை பிறக்கிற ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் வந்து அதான் ரொம்ப கோரியா இருக்கும். அந்த குழந்தைய அப்படியே தூக்குறது வெட்டுறது, அது வந்து ரொம்ப என்னவா அந்த அதான் சொல்றது 1000 கோடி அடிக்கணுங்கிறதுக்காக இறங்கிட்டாங்க. மோஸ்ட் கோரியஸ்ட் ஃபில்ம் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. படம் போரெல்லாம் அடிக்கல. அந்த கடைசி 30 மினிட்ஸ் இப்ப இவங்க சொன்ன மாதிரி அந்த இதே தப்பிக்கிறது, குழந்தைய தப்பிக்கிறதுன்னு அப்படி கொஞ்சம் அது நமக்கு ஒட்டலையோ அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்ப சொல்ல வந்தது மாதிரி பாருங்க. அந்த ஜார்ஜ் இருக்காருல அவங்க அண்ணன், அவர் சொல்லுவாரு, மார்க்கோ நம்ம தம்பியோட வாரிசு வயிற்றுல வளருது, இவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அது நம்ம செத்ததுக்கு சமம். அவங்க 2 பேரும் உயிரோட இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு வாயிலே கத்தியை குத்திட்டு போயிடுவாங்க. என்னடா வசனம் வச்சிருக்கேன். அண்ணன் தம்பி 2 பேரும் சொன்ன ஒரு விஷயத்தை அதை காப்பாத்துறீங்களா? அண்ணன் சொல்லுவாரு, என்ன சாஜாதான் உன்னோட வருவாங்க, உன்னை தாண்டி தான் நம்ம உன்னை தாண்டி அவனால போக கூடாது, நாங்க தாண்டி மிதிச்சுட்டே. அண்ணன் சொல்லுவாரு. இந்த படம் வேற, நம்ம கத்தி படத்துல அந்த காயின் ஃபைட் வரும்ல, அதையும் உரிய வச்சிருக்காங்க. காயின் இல்லாம வீட்டுக்குள்ள 50 பேர் வந்துருவாங்க, லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அண்ணன் ஒரே ஒரு கத்தியும் ஒரு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு, இந்த வீட்டுக்கு இருட்டுல எப்படி இருக்குன்னு எனக்கு தான் தெரியும், அவங்க எங்க வந்தாலும் நான் சொல்றேன்டா அப்படின்னு ஒரு 10 பேரை காலி பண்ணிடுவாரு. அதான் அவர் ஒரு 10 பேரை காலி பண்ணிடுவாரு. வில்ல உசாராயிட்டான். அப்படியா, லைட்ட போடுறேன் இன்னைக்கு அவன் எப்படி நம்மள சொல்றான்னு லைட்ட போட்ட உடனே ஆளு மலை காப்ப கீழே வந்துருவாரு, கத்தி இறக்கிடுவாங்க. அவர் சொல்லுவார்ல, என்னைய சாச்சாதான் உங்ககிட்ட வருவானுங்க மார்க்கோ. அவர் உயிரோட வச்சுக்கிட்டு மார்க்கோ கிட்ட போயிடுவாங்க. அதுவும் ஃபெயிலா. அதுக்கப்புறம் மார்க்கோ என்னைய சாட்சிக்கிட்டு உங்ககிட்ட வந்தாலும் ஒருத்த உயிரோட இங்க இருந்து போக கூடாதுடா. 7 பேரும் போவாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த ஜார்ஜோட வைஃப் மார்க்கோவோட குடும்ப தலைவி அவங்க வந்து
அப்படின்ட்டு வருவாங்க. இவர் வந்து அழகா இருக்கீங்களே மேடம், ஏன் முறைச்சுக்கிட்டே இருக்கீங்க, சிரிங்க. எப்படிங்க சிரிக்கிறது, சிரிக்க மாட்டியா, நான் சிரிக்க வைக்கிறேன் அப்படின்னு கைய போட்டு அப்படின்னு பிரிச்சுட்டு வாய் பிஞ்சிடும். இதெல்லாம் மார்க்கோ அப்படியே கீழே அடிபட்டு உட்கார்ந்து அப்படியே ரசிப்பாரு. ஒரு துளி கூட மார்க்கோக்கு எந்திரிக்க முடியாது. ஆனா அந்த மார்க்கோவை தான் ஒரே நேரத்துல 100 பேரை போட்டு பொழக்கிறவன் அப்படி இந்த குடும்பமே பில்டப் பண்ணிருக்கு. மார்க்கோவை நம்பி இந்த குடும்பம் ஏமாந்து போச்சு. நம்ம பொண்ணுன்னா மார்க்கோவை நொட்டிடுவாரு, மார்க்கோ ஒரு 100 பேரை தூக்கி போட்டு பந்தாடுறவர் அப்படின்னு. மத்த நேரத்துல எல்லாம் பந்தாடுவாரு. சொல்லுவாரு ஃபேமிலிக்கு ஒண்ணுன்னா நான் இறங்கி அடிப்பேன்டா, இறங்கி நிலத்துல இறங்கி உட்காந்து நம்ம தமிழ் ஹீரோன்னா அந்த வாய் கிளிக்கிற வரைக்கும் விட்டு இருக்க மாட்டாங்க. அதான் இல்ல இப்ப உதாரணத்துக்கு அம்மா சொல்றாங்க நம்ம தமிழ் ஹீரோஸ்னா இவ்வளவு நடக்கும் போதும் விட்டுருக்க மாட்டாங்க. கடப்பாறையை குத்தி பின்னால எடுத்தாலும் அதை உருவி போட்டு ஒரு வேட்டியை கிழிச்சு கட்டிவிட்டு வந்து அவனை அத்தனை பேரையும் கொண்டிருப்பாங்க. திருப்தியா இருந்திருக்கும். இது வந்து மலையாள ஹீரோ சின்ன பசங்களை எல்லாம் கொல்ற வரைக்கும் அப்படியே படிக்கட்டுல உட்காந்துக்கிட்டு அப்படிங்கிறாரே தவிர எழுப்ப மாட்டேங்கிறாரு. அப்ப நான் யோசிச்சேன் மார்க்கோக்கு செம்ம அடி போல இருக்கு. மார்க்கோ குடும்பத்துல இருக்கிற முக்கியமான சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் கொல்ற வரைக்கும் மார்க்கோ எழும்ப முடியாம கஷ்டப்படுறாருன்னா அடுத்த ஒரு 6-7 மாசத்துக்கு மார்க்கோவால அசைய முடியாதுன்னு நினைப்போம். அவங்க போய் 1 மணி நேரத்துல போய் குளிப்பாரு ஐயா. அவ்வளவு அடி அடிப்பாங்க. இங்க மட்டும் ஒரு தையல் போடுவாரு. ஒரு தையல் போட்டுட்டு என்ன பண்றாரு பாரு, நல்லா யோசிச்சு பாருங்க. மொத்த குடும்பம் நீங்க ஃபேமிலின்னா நான் வந்து இந்த வீட்டோட காவல் நாய், இந்த ஃபேமிலிய காக்குற டெவில் நானு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நபர், ஃபேமிலி மேல அவ்வளவு பாசமா இருக்கிற ஒரு நபர் மொத்த ஃபேமிலியையும் கொண்டுட்டாங்க, கொடூரமா கொண்டுட்டாங்க. நடு வீட்டுக்குள்ள அந்த குழந்தையோட பொடியெல்லாம் தொங்கிட்டு இருக்கு. ஐயா போய் குளிக்கிறாரு, குளிச்சு புட்டு முடி வெட்டுறாரு ஸ்டைலா. வில்லன் அடிக்க போகும்போது கூட சும்மா பரட்டையா போக முடியாது, ஸ்டைலா முடி வெட்டுறாரு, கோட்டு போடுறாரு, அதெல்லாம் நல்லா ட்ரெஸ் பண்றாரு. கண்ணாடி, அதுவும் வளமையா போடுற கண்ணாடியோட குடும்பம் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்டைலான ஒரு கண்ணாடி போடுறாரு. அவருக்கு அந்த கண்ணில்லாத தம்பி கொடுத்த ஒரு பெர்ஃபியூம், எங்க குடும்பமே வீட்டுக்குள்ள சேர்த்து நாரிக்கிட்டு இருக்கு வீடு. ஐயா பெர்ஃபியூம் எடுக்கிறாரு, எடுத்து பெர்ஃபியூம் அடிக்கிறாரு. அடிச்சு விட்டு அவருக்கு வில்லனை தேடி அவர் போவாருன்னு பார்த்தா இல்ல, அதுக்கும் ஒரு நாய் தான் போய் கண்டுபிடிக்குது. இவர் ஒன்றும் பண்ண மாட்டாரு. அப்ப போறாரு. ஏன் சார், அப்ப போய் அந்த குடோன்ல அந்த வில்லன் இருக்கான், ஒரு 100-150 பேர் இருக்காங்க, கன்ஸ் இருக்கு. அவங்க வில்லனோட இடம், அத்தனை பேரையும் அடிச்சு சுட்டு விட்டு அந்த வில்லனோட நெஞ்சையெல்லாம் பிச்சுட்டு போய் அந்த குழந்தைய காப்பாத்திட்டு வீட்டுக்கு வரீங்க. அவ்வளவு பேர் அடிக்க தெரியல. வீட்டுக்குள்ள வந்து குடும்பத்தை கொல்ற வரைக்கும் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? அவ்வளவு நண்டு சிந்து எல்லாத்தையும் நசிக்கப்பட்டாங்க. அதான் மொத்த குடும்பம் சார். குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா இறங்க வேணா, அப்ப இறங்க வேணா. சரி, அப்ப அங்க ஒரு 100 பேர், ஒரு 50 பேர் வந்துட்டாங்க சார் வீட்டுக்குள்ள. மார்க்கோவால ஒரு என்னதான் பெரிய ஹீரோவா இருந்தாலும் ஒருத்தரால் எப்படி சார் சமாளிக்க முடியும், கஷ்டம் இல்லை அப்படின்னு கேட்டா அத படத்தோட கிளைமேக்ஸுக்கு வச்சிருக்கணும். ஆமா, வீட்டுக்குள்ள 50 பேர் வந்தா மார்க்கோவால முடியாது, ஒரு 5-10 பேர் தான் அடிப்பாரு. வீட்டுக்குள்ள 50 பேர் வந்து அடிக்க முடியாதான், இவரு பெர்ஃபியூம் அடிச்சுட்டு போய் 100 பேர் அங்க கொள்வாரா. அந்த 100 பேர்ல பாதி தானே வீட்டுக்குள்ள வந்தாங்க. அவங்கள கொண்டு இருந்தா குடும்பம் தப்பிச்சிருக்கும்ல, உன்னை ஹீரோன்னு தளர்த்தி வச்சு கொண்டாடிக்கும்ல. இவ்வளத்தையும் பார்த்துவிட்டு அந்த ஆக்ஷன் லவர்ஸ், ரத்தம் தெறிக்கக்கூடிய அந்த கோரியான ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு, பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த லவர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து படம் முடிஞ்சு போய் 100 கோடியை கொடுத்துட்டாங்க. பட் ஏத்தன ஹைப்புக்கு வேர்த்தா அப்படின்னு கேட்டா அந்த ஆக்ஷன் சீன்ஸ் மட்டும்தான் வேர்த். சண்டை காட்சி எல்லாம் செமையா இருக்கு. அதோட கேமரா ஆங்கிள்ஸ், சவுண்ட் எஃபெக்ட், நம்ம ரவி பஸ்ரூரோட மியூசிக் எல்லாம் வந்து அட்டகாசம். ஒரு ஹாலிவுட் லெவல் படம் இந்த மலையாளம் இண்டஸ்ட்ரி அப்படித்தான் சொல்லணும். பட் when it comes to story, வெறும் சண்டை காட்சியை வச்சு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. பட் கதை அது இதுன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஒரு சப்பையான கதை. அந்த கதையிலையும் எக்கச்சக்க இந்த மாதிரி வீக் பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. இதுல அந்த ஜார்ஜும் மார்க்கோவும் ரொம்ப, மார்க்கோ கிட்ட நீ பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து பேசணும், உங்ககிட்ட இருந்தே விஷயத்தை கறந்துருவான், அப்புறம் நம்ம தான் கொண்டோம்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு அவ்வளவு பக்காவா பிளான் போடுவாங்க. கடைசி வரைக்கும் மார்க்கோவும் நம்ம ஜார்ஜும் இன்டெலிஜென்ட்டா ஏதாவது பண்ணுவாங்களான்னு கேட்டா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. யாரு கடைசியில இவன் தான் கொலைகாரன்னு கண்டுபிடிப்பான் அப்படின்னு பார்த்தா அந்த வில்லன் இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிருவான். நானும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். மார்க்கோவும் ஜோர்ஜும் கூடயுமே இருக்காங்களே, சேர்த்து அவங்களே தேடுறாங்களே. ஒரு நாள் திடீர்னு மார்க்கோ நீங்க தான்டா கொன்னீங்கன்னு எனக்கு தெரியும், எப்படி கண்டுபிடிச்ச, அப்படி ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ட்விஸ்ட் வருமானு பார்த்தா ஒண்ணும் வராது. கொலை நடந்த இடத்துல கார் பார்க்கல ஒரு டேஷ் கேம் இருக்கும், அதுல பார்த்தேன் சார் என் கார் கேமராவில் அது பதிஞ்சிருக்குன்னு ஒரு யூடியூபர் அந்த ஃபுட்டேஜை கொண்டு போலீஸ் கிட்ட கொடுப்பாரு. அந்த போலீஸ் அதை ஒரு ஜோர்ஜி கிட்ட காட்டும், ஜோர்ஜி மார்க்கோ கிட்ட சொல்லுவாரு. கடைசி வரைக்கும் மார்க்கோவும் ஜோர்ஜும் ஒரு மண்ணும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, முட்டாள்தனமாவே கூடவே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. திருப்பி அதான் சொல்றேனே, எல்லா படத்துல இருந்தும் உருவி இருக்காங்க ஐயா. ஒரு படம் அந்த சால்னு ஒரு படம் இருக்கும், ஒரு வில்லன் அந்த மெயின் கேரக்டர்ஸ் எல்லாரையும் கடத்தி விதவிதமா கொள்ளுவாரு.
எப்படின்னா நீங்க இப்படி ஒருத்தர் உட்காந்துருப்பாரு, அவருக்கு நேரா ஒரு கன்னை வச்சு ஒரு அந்த ட்ரிகர்ல கயிறை கட்டி அது அங்க போய் இங்க வந்து கதவுல இருக்கும். இவரை நீங்க காப்பாத்தணுன்ற கதவை இப்படி திறந்தீங்கன்னா ட்ரிகர் புல்லாகி சுற்றுவான். அது மாதிரி எல்லாம் ஒரு வில்லனுக்கு பண்ணி வச்சுட்டு போவார் ஐயா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஹாலிவுட் மூவிஸ், கொரியன் மூவிஸ்னு அவர் பாரபட்சம் பார்க்காம ஐயா தூக்கியிருக்காரு. ஒவ்வொரு படத்துல இருந்து சின்ன சின்னதா அந்த சீனை உருவி மார்க்கோன்னு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. படம் வந்து ஸ்லோவா போகுதா, கொஞ்சம் டிராகியா இருக்கான்னு கேட்டா இல்ல. இந்த படம் ஸ்லோவான படம்னு உங்களுக்கு எப்ப ஃபீல் ஆகும்னா படம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஏன்னா அந்த படம் முடிகிற வரைக்குமே நீங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஹீரோ இப்ப கண்டுபிடிச்சிடாருல, ஹீரோ இப்படி ஒரு பிரில்லியன்டான பிரெயினியான ஒரு விஷயத்த பண்ணுவாரு இல்லன்னு, இந்த வரும் நீங்க வெயிட் பண்ணும்போது படம் ஸ்லோவா போற ஃபீல் உங்களுக்கு வராது. ஹீரோ கடைசியில ஒரு மண்ணையும் கண்டுபிடிக்க மாட்டேன், குடும்பத்தையும் இது பண்ணிடுவாங்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பாப்பீங்க. அப்ப நீங்க அவனை கண்டுபிடிக்க மாட்டியா, எதுக்கே அப்ப சுட்ட வேலை வச்சு மெதுவா நடந்து வந்தேன், கொஞ்சம் வேகமா நடந்து வந்தா நாளாவது வீட்டுக்கு போயிருப்போம்ல. இல்ல அந்த குடும்பத்துக்கு அவர் தான் பெரிய காவலண்டா, அது கொண்டு நடக்காம அவர் பார்த்துருந்துருக்கோம். அதான் அவர் சொன்ன வாக்கு எதுவுமே காப்பாற்ற மாட்டாரு, குடும்பத்தை போட்டு தள்ளிடுவாரு. அப்புறம் என்ன சார் பார்க்க ஸ்டார்டிங்ல இருந்து குடும்பத்தோட காவல் நாய், குடும்பத்தோட அந்த நாய் இந்த நாய்ன்னு கேட்டா அவர் என்னது ஒண்ணுமே அந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஏதாவது பண்ணுவாருன்னு கேட்டா இல்ல. தம்பி சாவுக்கு பழி வாங்க போறேன்னு சொல்லும்போது அந்த தங்கச்சி அப்பவே சொல்லும், இவன் பழி வாங்குறேன் நம்ம எல்லாரையும் காவல் போறாரு. அதுக்கு கூட அவங்களுக்கு சொன்னாரு, எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் நல்லது செய்ய போக எதிரி யார் இருந்தாலும் அவங்களையும் நான் சும்மா விட மாட்டேன். ஆனா எல்லாருமே அப்படியே விட்டுட்டாரு. அதான் எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா குறுக்க எவன் வந்தாலும் சும்மா விட மாட்டேன். வந்தானே வீட்டுக்குள்ளேயே வந்து எல்லாரையும் கண்ணு முன்னாடியே போட்டானே, சும்மா படிக்கட்டுக்கிட்ட படிச்சு கிடந்தே பெரிய போட்டதுல உட்கார்ந்து இருந்தா நம்ம கூட நினைச்சோம் ஃபைட் ஒன்று பண்ண போறாரு. அந்த அவரோட அந்த சாகிற கேர்ள் ஃபிரெண்ட் கூட அவன் அந்த குழந்தைய தூக்கிட்டு போகும்போது தாவி போய் அவன் காலை பிடிக்கும், அப்பதான் அவன் சாவடிப்பான். அந்த கேர்ள் ஃபிரெண்ட் கூட தாவி போய் காலை பிடிச்சது. மார்க்கோ உட்கார்ந்த இடத்துல இருந்து அசையல. அதான் நான் சொல்றேனே, அவருக்கு ஓகே, அவரால் அடி வாங்கிட்டாரு, கொஞ்சம் பெரிய அடி வாங்கிட்டாரு, அவரும் மனுஷன் தானே. ஒரு 6 மாசத்துக்கு எந்திரிக்க முடியாதுன்னா ஆஃப்டர் 6 months அப்படின்னு போட்டு அவர் போய் சண்டை போடுற மாதிரி காட்டுதான். ஆஃப்டர் 6 minutes 6 minutesல எந்திரிச்சு போறியே, அந்த குடும்பத்தை காப்பாற்ற எந்திரிச்சுக்கலாம்ல. 6 நிமிஷத்துல ரெடி ஆயிட்டாருங்க, கோபி மணி அடிச்சு கண்ணல போட்டு குடும்பத்துக்கு கணக்கு போய் வர்த்திட்டு இருக்கே. அங்க போய்தான் மார்க்கோ வருது. ஆனா அவருக்கு ஒரே ஒரு காயம் மட்டும் தான் இருந்துச்சு போல. அடிக்கிறானுங்க, குத்துறானுங்க, இதெல்லாம் பண்றானுங்க. அதான் இதுதான் நீங்க வந்து கதையெல்லாம் எனக்கு வேணாங்க. இந்த இந்தோனேஷியன் படம், தாய்லாந்து படத்துல நமக்கு என்ன கதை புரியுதா, சண்டை காட்சினா வாயை பொழந்துட்டு பாக்குறோம்ல, அப்படி பாத்தீங்கன்னா புதுவிதமான சண்டை காட்சி ஏதாவது இருக்கான்னு கேட்டா இல்ல. ஆல்ரெடி நீங்க அந்த படங்கள்ல பார்த்த சண்டை காட்சியை நம்ம இந்தியன் நட்சத்திரங்கள் போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்க்கலாம். அதான் திருப்பி சொல்றேனே, நீங்க கொடுக்குற காசு, உங்களோட டைம் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கே சரியா இருக்கும். ஒரு படமா உட்காந்து பாத்தீங்கன்னா முட்டா பையன் மார்க்கும்.